கச்சத்தீவு விவகாரம் குறித்து முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கச்சத்தீவு விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சி மீதும் திமுக மீதும் பிரதமர் மோடி கடும் விமர்சனம் வைத்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் இது குறித்து பதிலடி கொடுத்துள்ளார். அதில் என்னென்ன கூறப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய பிறகாகவே கருத்து மோதல்கள் என்பது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக மோடி கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டிருந்தார். இதனை தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக 10 ஆண்டு கால கும்பகரண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி 3 தான் எனவும் அந்த கேள்விகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன் எனவும் 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் என்றும் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள சிறப்பு திட்டங்கள் என்ன எனவும் ஒன்றாவது இருக்கிறதா என்று அடுக்கடுக்கான 3 கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைத்திருக்கிறார். அதே போல திசை திருப்புவர்கள் ஈடுபடாமல் இருக்கலாம் எனவும் விடை கொடுங்கள் பிரதமர் அவர்களே எனவும் பதில் சொல்லுங்க மோடி என்ற ஹேஷ்டேகையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரச்சார கூட்டங்களில் தொடர்ச்சியான கருத்து மோதல்கள் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 கேள்விகளை பிரதமருக்கு முன்வைத்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் இருந்து ₹1 வரியாக கொடுத்தால் 29 பைசா மட்டுமே திருப்பி கொடுப்பது ஏன் எனவும் 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து கண்ட போதும் ₹1 கூட வெள்ள நிவாரணமாக வழங்காதது ஏன் என்றும் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் ஒன்றாவது இருக்கிறதா என்ற கேள்வியையும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவு குறித்து பிரதமர் மோடி விமர்சனம் செய்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் அதற்கு பதில் கொடுத்துள்ளார். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.